உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணும்போது உங்கள் ஃபோன் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது? இது மேஜிக் இல்லை, பியூர் சயின்ஸ். எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை கப் ஆஃப் டீ சீரீஸ் எபிசோட் 5. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற டச் ஃபோன்ஸ் ஆக்சுவலி எப்படி ஒர்க் பண்ணுது? சிம்பிளாக சொல்லணும்னா அது எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் உங்கள் ஃபிங்கரை டிடெக்ட் பண்ணுது. டச் ஸ்க்ரீனில் ஸ்பெஷல் லேயர் ஒன்று இருக்குது. அதை நம்ம கெப்பாசிட்டிவ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேயரில் என்ன இருக்கும்னா குட்டி குட்டி எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கிற நேச்சுரல் எலக்ட்ரிசிட்டி அந்த ஸ்க்ரீனுக்கு இன்ட்ராக்ட் ஆகும். நம்மளுடைய பாடியும் ஒரு கண்டக்டர் தான். ஸோ நாம் அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணும்போது அங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜஸில் டிஸ்டர்ப் உருவாகும். ஸோ பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காமான வாட்டர் சர்ஃபேஸ் இருக்குது. அங்கே உங்கள் கையை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு வேவ் மாதிரி உருவாகும். அங்கே எப்படி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸில் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அந்த பேட்டர்ன் சேஞ்சை வச்சு அந்த ஸ்க்ரீன் ஒரு அவுட்புட் கொடுக்கும், யாரோ இங்கே டச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ஃபோனோட ப்ராசஸர் ஸ்க்ரீன் ஜென்ரேட் பண்ண அவுட்புட்டை இன்புட்டாக எடுத்துட்டு சேஞ்சான இடத்தை கால்குலேட் பண்ணி எக்ஸாக்ட் லொக்கேஷனை கண்டுபிடிக்கும். அதனால தான் நீங்கள் ஏதாவது ஐக்கனை டச் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகுது. அண்ட் டச் ஸ்க்ரீன் 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன், இது எலக்ட்ரிசிட்டி வச்சு ஒர்க் ஆகும். இதுதான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன், இது ப்ரெஷர் வச்சு ஒர்க் ஆகும். இது நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் see you.